ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்மளில் நிறைய பேர் வந்து ரேஷன் கார்டு வந்து வச்சுருப்போம். ஆனால் நம்ம வேலை நிமித்தம் காரணமாக வெளியூரில் வந்து நம்ம ஒர்க் பண்ணின்னு இருப்போம். ஆனால் நம்ம சொந்த ஊரில் தான் வந்து ரேஷன் கார்டெலாம் இருக்கும் இல்லையா. ஆனால் இப்போ அங்கே நம்ம ஊர்லேயே வாங்கிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஆளை நியமித்து அவங்கள மூலமாக வந்து வாங்கிக்க சொல்லலாம். நம்ம வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் மாதிரி யாராச்சும் நியமித்து அவங்கள வந்து பொருட்கள்லாம் வாங்கிக்க சொல்லலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இப்போ ஆன்லைனில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும். ரேஷனோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதாவது டிஎன்பிடிஎஸ்னால் தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஓகேவா? பொது விநியோக திட்டம் அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் அப்படியே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஆப்ஷன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக கார்டு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டு தொலைஞ்சி போச்சு அப்படின்னா அதுக்குமே புதுசு வாங்கிக்கலாம். யாருன்னா உறுப்பினரை சேர்க்கணும், நீக்கணும், குடும்பத் தலைவரை மாற்றம் செய்யணும், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ரேஷன் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கணும். அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். அது மூலமாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ப்ரொசீஜரு. இது ரிலேட்டடாக எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டோ ரேஷன் கார்டு அப்படின்ட்டு அந்த செக்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பண்ணணுனாலும் பண்ணலாம். நானும் வந்து பண்ணி தருவேன். ஓகேவா? இப்போ வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க. பிரதிநிதி நபரை சேர்க்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஜஸ்ட்டு அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். இதில் வந்து என்ன கேட்குறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர். எந்த மொபைல் நம்பர் அப்படின்னா ரேஷன் கார்டு கூட லிங்க்கான மொபைல் நம்பரை வந்து கேட்குறாங்க. அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கீழே கேப்சா மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்து கீழே போட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இங்கே கொடுத்தீங்களா மொபைல் நம்பரு, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போவோம். அந்த ஓடிபி எடுத்து போட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஓகேம்மா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாகின் வந்து பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேம் வந்து கேட்கும். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தமிழில் வந்து கொடுக்கணும். அதான் அந்த பிரதிநிதியாக யாரை நியமிக்கிறீங்களோ அவங்களோட பேர், சரிங்களா? அதுக்கப்புறம் பாலினம், மேலா ஃபீமேலா, அதுக்கப்புறம் பிறந்த தேதி, அப்புறம் உறவு முறை. அவங்களுக்கு வந்து உங்கள் எந்த உறவு முறையில், உறவினரா இல்லை வந்து அக்காவா, தம்பியா, பையனா, பொண்ணா, அந்த மாதிரி. ஓகேவா? சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே டாக்குமெண்ட்ஸும் அப்லோடு பண்ணணும். ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஆதார் கார்டு நம்பர் 12 டிஜிட்டு அது வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கொடுத்துட்டு இங்கே வந்து பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து ஒரு ரெசிப்ட் நம்பர் வந்து வரும். அது மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மெயினாக வந்து அவங்க வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்து அப்ரூவல் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அவங்க மூலமாக வந்து பொருட்களை வந்து வாங்கிக்க முடியும். சரிங்களா? இது வந்து புதுசாக இப்போ தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாது. அதனால் மஸ்ட்டாக வந்து தெரியப்படுத்துங்க. அந்த ரிசிப்ட் நம்பர் வச்சு இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அப்படின்ட்டு. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதனோட அக்னாலஜ்மெண்ட் நம்பரை கொடுத்து இங்கே பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். ஓகேவா? இதுதான் சிம்பிளாக வந்து பதிவு பண்ணலாம். யாருக்காச்சும் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், பண்ணித்தரேன். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வயசானவங்க இருப்பாங்க, இல்லை வந்து ரேஷன் கார்டு ஊரில் இருக்கும், அவங்க வந்து வெளியூரில் இருப்பாங்க, அந்த மாதிரியான நபர்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.